ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு த்ரூ யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் இப்போ நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அனலை மீடியமாக வச்சு காய வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பால் மட்டும்தான் ஊற்றி காய வைக்கிறோம், தண்ணி ஊற்றக்கூடாது. இதுதான் மெயின் டிப்ஸு. இப்போ பால் நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம்னா அது 1/4 லிட்டர் வர வரைக்கும் காய வச்சுக்கணும். இப்போ பால் காயிட்டோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையினுடைய மஞ்சள் கரு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம முட்டையை உடைச்சிட்டு அந்த மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துக்கலாம். வெள்ளைக்கரு நம்மளுக்கு தேவையில்லை. முட்டை ஃப்ரிட்ஜில் வைக்காத முட்டையை எடுத்துக்கோங்க. அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போ அந்த மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த 3 முட்டையினுடைய மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம் மிக்சிங் பவுலில். சர்க்கரை ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காய வச்சுருந்த பாலில் ஒரு 20 ml பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். அதனால் நம்ம பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். நம்ம பால் காய வச்ச பால் 1/2 லிட்டர் இப்போ 1/4 லிட்டர் வந்திருக்கு. நாம் இதுக்கு முன்னவே ஐஸ்கிரீம் வீடியோ போட்டிருக்கோம். அது பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம். இது வெண்ணிலா ஐஸ்கிரீம். இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் கடைகளில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சர்க்கரை, முட்டையினுடைய மஞ்சள் கருவு, பால் இது நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியே அப்படியே செஞ்சோம்னா அது அந்த பால் திரியாகிடும். அதனால தான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இதை சேர்த்துட்டுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி அப்புறம் இது பாருங்கள் நல்லா கெட்டியாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ நல்லா ஆறிட்டுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஊற்றிக்கலாம். ஐஸ்கிரீம் செய்கிறது 3 மெத்தட் இருக்குது. ஒன்று முட்டை வச்சு செய்கிறது, இன்னொன்று விப்பிங் க்ரீம் வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு செய்யலாம். அதில் நம்ம 2 மெத்தட் போட்டிருக்கோம். ஒன்று கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு செய்கிறது, இன்னொன்று முட்டை வச்சு செய்கிறது இந்த வீடியோ போடுறோம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கலாம்.
நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு இல்லைன்ட்டு. பாருங்கள் இப்படி இருக்குது ஐஸ்கிரீம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீஸாக இருக்குது. இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எதுக்காக பிளெண்ட் பண்ணுறோன்னா, அப்படி பிளெண்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்னா அது வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்காது. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி திக்னஸ் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அதே மிக்சிங் பவுல்லே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 7-8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நம்மளுடைய ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக வந்துச்சா இல்லைன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.